வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். புதிய அமைச்சரவை பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் பல கொந்தளிப்புகளும் சர்ச்சைகளும் நகைச்சுவை நிகழ்ச்சிகளும் நடந்து வருகிறது. இந்த ஆட்சி தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க போட்ட ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, அவங்க அது மூலமாக இன்வெஸ்டர்ஸுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் யாராக இருக்கும்? கார்ப்பரேட்ஸ் முதலாளிகள் எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு இந்த சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டில் இடம் வாங்க, குறைந்த விலையில் இடம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் ஹைடெக்காக இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொழில்துறை அமைச்சர் அவங்களுக்கு இப்போ நீங்கள் என்னென்னா, அந்த 10 வயது மாணவி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது மிகுந்த புன்னகை பூத்த முகத்தோடு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அரசியலில் பொலிட்டிக்கலாக நம்ம அப்புறம் பேசலாமே, 6 மணிக்கு மேலே பேசலாமே, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பேசலாமேன்னு புன்னகை பூத்த முகத்தோடு அந்த கேள்வியை எதிர்கொள்வதே எப்படி மனசு வருதுன்னு தெரியல. எனக்கு உள்ளபடியே தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு பிறகு சார் நாம தான் தப்பாக இருக்கிறோமா எனக்கு புரியலை. நீ யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே கரூரில் 41 பேர் இறந்து போகிறார்கள், சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி களத்திற்கு செல்கிறார். கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்க செத்து கிடக்கிறத பார்த்தா கல்லெஞ்சக்காரனுக்கு அழுக வரும். அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு கதறுகிறார். அதை கெக்கன்னு சிரிச்சு வைக்கான், அதை மீம் கண்டென்ட்டா மாத்திட்டான். உள்ளபடியே ஒரு 10 வயது பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அதற்கு அமைச்சர் சிரிக்கிறாங்க. அதில் என்ன தப்புங்கிறான்? மனநோயாளிகள் மிகுந்த சமூகமாக மாறிவிட்டதா? இளவு வீட்டில் அல்றவனை பார்த்து சிரிக்கிறான். இளவை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது சிரிக்கின்ற அமைச்சரை சரிதானேங்கிறான். நீங்கள் மற்றதெல்லாம் பொறுப்பு பேசுவோம். தொழில்துறை சார்பில் அவர் என்ன செய்வார், சாதனை, இது அவங்ககிட்ட இப்போ பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 0.07 இருந்த ஜிடிபியை 11.19 விழுக்காடாக உயர்த்தியதில் தொழில்துறையின் பங்கு கடந்த திராவிட மாடல் ஆட்சியில், இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் பேசி வேஸ்ட். இனிமேல் என்ன புரிய போகுது? ஜிஎஸ்டிபின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் டெட்டு இதோட ஜிஎஸ்டிபியோட ரேஷியோ ஒப்பிட்டு பேசுவதற்கு அவங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்குதா? முதல்ல அந்த பொது வழியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதே பேசிக்கே மிஸ்டேக்காக இருக்குது. ஒரு பேருந்து பிரச்சனை தொடர்பாக பேருந்து வரலன்னு ஒரு பயணி கொந்தளிக்கிறாரு. அவர்கிட்ட நல்லா சாப்பிட்ருக்க, நீ நல்லா சாப்பிட்ருக்கன்னு போக்குவரத்து துறை அமைச்சர் இவங்க எல்லாரும் ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல, ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும். அவங்க புதிதாக வந்திருக்கிறாங்க, அவங்க மீது விமர்சனம் வைக்காதீங்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். திமுக தலைவருமே அதைத்தான் சொன்னார். நானும் அப்படி கண்ணியமற்ற முறையில் புதிதாக ஆட்சிக்கு வந்த ஒருவர்களை நோக்கி தினசரி கேள்வி எழுப்புவது என்னுடைய நோக்கமும் அல்ல. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, ஒரு துறையின் அமைச்சருக்கு அந்த துறை சார்ந்த புரிதல் ஏற்பட்டு அதனுடைய நல்லது கெட்டதுகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு 6 மாதம் டைம் தேவை. மாற்று கருத்தே இல்லை. நல்லா கவனிச்சுங்க தோழர். ஒரு துறையின் அமைச்சருக்கு அவர் துறை சார்ந்த நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் டைம் தேவை. அவர் துறை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் டைம் தேவையில்லை. ஒரு அமைச்சர் பேசுகிறார். வணக்கங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். சுற்றுலாத்துறையை பொறுத்தளவில் என்னன்னா, அங்கேருந்து ரிப்போர்ட்டர் சொல்கிறார், சார் நீங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் சார், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சார் அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற ஆமாம் சார் அப்படின்னு அதிகாரி சொல்கிறார். அப்படியா, நான் இது சுற்றுச்சூழல் துறை. கட் முதலேருந்து போகலாம் ப்ளீஸ், கட் பண்ணிக்கங்க. ஓகே, எல்லோரும் ஓகே, ரெடி, டேக். வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார்னா இதையும் 6 மாதம் கழிச்சு தான் நான் கேள்வி கேட்கணுமா? உங்களுடைய துறையை பற்றி நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கங்க. உங்க துறை எதுனே தெரியலையே. தெரியல சார். அறிவார்ந்த தமிழ்நாடு சார், அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி போய் மாட்டிக்கிட்டு நிற்கிது. வேதனையினுடைய உச்சமா இருக்குது. நேற்று ஒரு எம்எல்ஏ அவர் போய் பேசுறாரு, இந்த குப்பையெல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டுவீங்க அப்படின்னா, அங்க ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருக்காங்க, அதுல போட்டு மூடிடலாங்கிறாரு. ஒரு பாறைக்கு கீழே ஒரு பெரிய ஆமா பள்ளம் இருக்கா. அது சார் எனக்கு அந்த எதடா சொல்றாருன்னு பார்த்தா, கல்குவாரிக்கு தோண்டிருக்காங்க சார், அதுல கொண்டு போய் அவ்வளோத்தையும் கொட்டிடணும்னு பேசுறாரு சார் ஒருத்தர். எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வடிவேல்ட ஒரு படத்தில் கேட்பாங்க, தமிழ்நாடு டெல்லி இந்த ரெண்டும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கே, மத்திய அரசு தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்குதுங்கிறாங்களே, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் கம்மிங்கிறாங்களே, இதை எப்படி மாற்றுறதுன்னு கொட்டோம்னா அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஒரு மேப்பை தூக்கி வைப்பார். மேப்பை தூக்கி வச்சுட்டு சொல்லுவார், டெல்லி இங்கே இருக்கு, தமிழ்நாடு இங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம், தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே டெல்லி பக்கத்தில் வச்சுட்டோம்னா முன்னேறி இருப்பார். எனக்கு அப்படி அந்த வடிவேலு பேசுனதுக்கு இன்றைக்கி இந்த அமைச்சர்கள் பேசுறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. இன்றைக்கி நீங்கள் சார் குப்பையிலிருந்து குப்பையை எப்படி மாற்று எரிசக்தியாக பயன்படுத்துவது, எப்படி அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பது, அதிலிருந்து எப்படி இன்ன பிற பொருட்களை தயாரிப்பதுன்னு சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு.
ஒரு அமைச்சர் இதை கொண்டு போய் அங்கே வைப்போங்கிறாரு. அறநிலையத்துறை அமைச்சர் கோயிலுக்கு போய் ஆய்வு செய்கிறாரு. இது என்னது? இது முறுக்கு. முறுக்கு இது என்னைக்கு தயாரித்தது? 15ஆம் தேதி தயாரிச்சிருக்கு சார். அதில் போட்டிருக்கு சார் மேனுஃபேக்சரிங் டேட் 15. இப்போ இது 15ஆம் தேதி தயாரிச்சதுன்னு இதில் போட்டிருக்கிறீங்க. சரி, 15ஆம் தேதி தான் தயாரிச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதானே. இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க தோழர். நீங்கள் தான் இப்போ அந்த முறுக்கு வியாபாரி, நான் அமைச்சர். நான் முறுக்கு விற்பனையை இருங்க பார்ப்போம். நீங்கள் 15ஆம் தேதின்னு போட்டிருக்கு. ஆமாம், 15ஆம் தேதி தான் தயாரித்தது என்பதற்கு என்ன ஆதாரம்? கிடுக்குப்பிடி கேள்வி இதெல்லாம். இவர் யாரு? அறநிலையத்துறை அமைச்சர். இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர். நேற்று பக்ரீத் விடுமுறை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழிகிறது, பேருந்துகளே இல்லை, வரல. இவர் போய் கேட்குறாரு. அந்த ஒரு இளைஞன் கேட்குறான், சார் பேருந்து ரொம்ப நேரம் வரல சார், 1 மணி நேரம் வரல சார். நீ நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் சாப்பிடல தம்பின்னு வயிறை காட்டுறாரு. நீ நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் சாப்பிடல தம்பி, நீ நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் சாப்பிடல தம்பின்னு 3 வாட்டி சொல்கிறார். இன்னைக்கு இதையும் இவருடைய சோசியல் மீடியா வாரியர்ஸ் எப்படி திசை திருப்பிட்டாங்கன்னா, அந்த தம்பி வந்து மது அருந்தி இருந்தார், அதைத்தான் இவர் நீ நல்லா சாப்பிட்டுருந்தேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்துடுச்சு சோசியல் மீடியாவில், வரும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் எப்படி கேட்குறேன், நீ நல்லா சாப்பிட்ட தம்பி, நான் சாப்பிடல தம்பிங்கிறார்ல, அந்த இளைஞன் மது அருந்தியதைத்தான் அமைச்சர் அப்படி குறிப்பிட்றாருனா, நான் சாப்பிடல தம்பின்னு சொல்கிறார்ல, அதுவும் மதுவைத்தானா? ஆமாம். நீ கொஞ்சம் போட்டுக்கிட்டடா கட்டிங்கு தம்பி, நான் என்ன கட்டிங் போடலன்னு சொல்ல வர்றாரா? அப்படித்தானே கேள்வி வரும். அப்படிதான் வரும். அவர் தெளிவாக வைத்த காட்டி சொல்கிறார், நீ சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடலேங்கிறாரு. ஆனால் இவர்கள் அதையும் மடைமாற்றுகிறார்கள். கேள்வி கேட்ட ஒரு பொது ஜனத்தை குடிகார பட்டம் சுமத்திட்டாங்க. அதை விட ரொம்ப அநாகரிகமான விஷயமா தான் இருக்குது சார். ரொம்ப அநாகரிகம். அதை விட அவர் சொன்ன முக்கியமான பதில் அதுதான். நீங்கள் இதயத்தை பலப்படுத்திட்டு இதெல்லாம் கேட்கணும். அவர் சூப்பராக ஒன்று சொன்னார். பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கண்டு விட்டோம். என்ன சார் தீர்வு கண்டிங்க? பிரச்சனை என்ன, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ரிசர்வ் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாம் பஸ்ஸில் முதல்ல ஏறி உட்காந்துட்டாங்க. அவர் சொல்கிறார், சார் ரிசர்வேஷன் பண்ண பேசஞ்சர்ஸ்லாம் முதல்ல ஏறி உட்காந்துட்டாங்களாம். அன்ரிசர்வ் பண்ணவங்கலாம் வெளியில் நிற்கிறாங்க, அது பயங்கர கூட்டமாகிடுச்சான். அதனால தான் சண்டை. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ரிசர்வ் பண்ணி ஏறினவங்களெல்லாம் சொல்லி கீழே இறக்கி விட்டுட்டு இவங்களை ஏற்றி முதல்ல அனுப்பி விட்டேன். ப்ராப்ளம் சால்வ்டு. ரெடி. இது உண்மையிலேயே அந்த வடிவேலு படத்தில் வரக்கூடிய அமைச்சர். ஆனால் நான் வந்து ரொம்ப நொந்து தான் இருந்தேன். இப்போ எனக்கு இதை பார்த்து எனக்கு இது ரியல் புலிகேசி மாதிரி தான் இருக்குன்னா, ரியல் புலிகேசி 23ஆம் புலிகேசியே தான். இப்போ வந்து கதறுனாங்க. இப்போ மக்கள் உள்ளபடியே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இப்போ சைதாப்பேட்டையில் நம்ம பார்த்துறோம், உங்களுக்கு அந்த செய்தி வந்துருக்கணும். ஆமாம். நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு ஏ பிளாக் பி பிளாக்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த குலுக்கல் முறையே மாற்றிருக்காங்க. அதில் என்னென்னா, மாசு அவர்கள் அங்கே எம்எல்ஏவாக இருந்தபோது நம் திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி குலுக்கல் போடும்போது பட்டியல் சமூகத்தினருக்கு தனியாக குலுக்கல் போட்டு அவங்களெல்லாம் தனியாக ஒரு பிளாக்ல தனி ஒரு பிரிவில் வச்சிடணும் என்று சொன்ன போது, அங்கே பிரச்சனை வந்தபோது அமைச்சர் மாசு அவர்கள் அங்கே நேரில் போய் அது சமூக நீதிக்கு எதிரானது. எப்படி சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துக்குள்ளே எப்படி வருது இந்த இது? வழக்கமாக இதை நம்ம கிராமங்களில் தான் பார்ப்போம், சென்னைக்குள்ளே பெருசாக பார்க்குறது இல்லை. இது எப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகுது சென்னைக்குள்ளே? எல்லா இடத்துலையும் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் என்ற பேரில் சாதிய கட்டுமானத்தை ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு மறைமுகமாக சில போலி அம்பேத்கரியவாதிகள் என்ற பெயரில் இயங்கக்கூடிய சில போலிகள், நான் எல்லாரையும் சொல்லலை, சிலர் அதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் துணை போகிறார்கள். யாருன்னு உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த சைதாப்பேட்டை விவகாரத்தில் மாசு அவர்கள் உறுதியாக நின்று அப்படி நாங்கள் பண்ண மாட்டோன்னு திமுக ஆட்சியில் சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒன்றா தான் குலுக்கல் முறை, எல்லோரும் கலந்து தான் இருக்கணும், சாதி வாரியாக பிரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். தேர்தல் முடிந்து இப்போ திருப்பி தாவேக ஆட்சிக்கு வந்து அவங்க இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க. என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்த சில தோழர்கள் தான் அன்றைக்கி நைட்டு போய் பிரச்சனை ஆகுது, இரவு காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, எனக்கு தொடர்பு கொள்கிறாங்க, எனக்கு தகவல் வருது. நான் நம்முடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை தொடர்பு கொண்டு சொல்கிறேன். அவர் தான் உடனடியாக வழக்கறிஞர்களை களத்திற்கு அனுப்புகிறார், தேவையான உதவிகளை செய்கிறார். அவங்க யாரும் திமுக கட்சிக்காரங்களாம் கிடையாது, பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நம்முடைய சொந்தங்கள் தோழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு களத்துக்கு போகிறோம், நிற்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது தாவேக தரப்பிலிருந்து அவர்களுக்கு. அவளை பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த இளைஞர் தாக்கப்படுகிறார். தலித்துகளுக்காக எப்பொழுதும் குரல் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் அவருடைய அமைப்பில் இருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு இடத்துல தாவேக அரசை, விஜயை கண்டித்து அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தை இல்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினரோட பேரே இல்லை அந்த அறிக்கையில். இப்போ நீங்கள்லாம் யாருக்கு ஆதரவானவர்கள்? அப்போது இங்கே வந்து இப்படி திட்டமிட்டு ஒரு வேலை நடந்துச்சு. அதனுடைய விளைவு தான் நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படி இப்படி வந்தார்கள்னா, இது ஒரு நாள் 2 நாள் நடந்தது இல்லை.
தொடர்ச்சியாக திமுகவிற்கு எதிராக கட்டி எழுப்பப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நிச்சயம் போலி பிம்பங்களுடைய விளைவு நமக்கு இன்னைக்கு இப்படியான அமைச்சர்கள், இப்படியான எம்எல்ஏக்கள், ஏன் முதலமைச்சரே இப்படி வந்து இருக்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். 108 தொகுதிகளோட விஜய் வந்து வராரு. அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அவர் திமுக கூட்டணிகளோட ஆதரவை தான் கேட்குறாரு. விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதச்சார்பற்ற அரசொன்றை அமைக்கணும், பிஜேபி உள்ளே பூந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒன்றும் திமுக எதுவும் கருத்து தெரிவிக்கல, அதை சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. இவங்க போய் ஆதரித்தாங்க. இன்னைக்கு அதிமுகவின் பெரும்பகுதியை உடைத்து வந்து அந்த கட்டமைப்பையே சதைக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கமே அப்படி ஷிஃப்ட் ஆகி அங்கே போயிருக்கு. இன்னைக்கு தாவேக்கால தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. எதனா அந்த அண்ணா திமுகவில் உள்ள தொழிற்சங்கத்தை அப்படி மாற்றி ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது ஆரம்பத்தில் இவங்க மதச்சார்பற்ற அரசு அமைக்கிறதுக்காக போனாங்கல்ல விசிகா, இடது, அவங்களோட நிலை என்ன? ஏன் அதிமுகவை உடைக்க முடியுது? அதிமுகவை ஏன் உடைக்கிறார்கள் என்பதில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நுட்பமான ஒரு காரணம் இருக்குது. 50 வயசு 50 ஆண்டு கால இயக்கம். அது முதல்ல அதிமுக ஏன் உடையுதுங்கிறத ஒரு வாட்டில் சொல்லிடுறேன். உறுதியான கொள்கை சித்தாந்த பின்புலம் இல்லாத எல்லா இயக்கங்களும் ஏதோ ஒரு நாள் இதை சந்தித்தே தீரும். நீங்க கவர்ச்சிகரமான வசீகரமான தலைமையின் மீது மட்டும் கட்டி எழுப்பப்படக்கூடிய இயக்கங்கள் இப்படித்தான் நீர்த்து போகும். எம்ஜிஆர் மறைந்தவுடன் கலகலக்குது. திருப்பி ஜெயலலிதா அம்மையார் முன்னிறுத்தப்பட்டு ஒரு மாதிரி கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு அவர் ஒரு லீடர்ஷிப்புக்கு வரும்போது திருப்பி ஓரளவு நிற்குது. திருப்பி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவிற்கு பிறகு திருப்பி அது நிறுத்துது, கலகலத்து போகிறது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் கிடையாது, வலிமையான கொள்கைகள் கிடையாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று. இப்போ அதிமுகவை ஏன் இவங்க உடைக்கிறாங்கிறதுக்கு வர இல்லை, நீங்கள் நம்மளை போன்ற முற்போக்காளர்கள், உங்களை போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதிமுக வந்து பிஜேபியோட நிழல்ல இருக்கு, பிஜேபி அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு இருக்கு. அதான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டேன். ஆனா மொத்தமா கரைக்கிறது டிவிகேல கரைக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்ல வரேன். டிவிக்கே எங்க ஆட்சிக்கு வந்துருச்சு. நான் இதை ஏற்கனவே நம்ம பேட்டியிலும் சொல்லியிருக்கேன், வேற 2-3 பேட்டியிலும் சொல்லியிருக்கேன். 2 பேஸ்கெட் இருக்குது. 3ஆவதா ஒரு பிஜேபி பேஸ்கெட்டை வச்சு இந்த பேஸ்கெட்ஸில் இருக்கிற ஒரு 50 பந்தை டக்குன்னு பிஜேபி பேஸ்கெட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டான். புதுசாக ஒரு பேஸ்கெட்டை வைக்கணும். அந்த பேஸ்கெட் தான் டிவிகே. இப்போ டிவிகே பேஸ்கெட்டுக்கு கொஞ்சம் பாலை மாற்றியாச்சு. இனி டிவிகே பேஸ்கெட்லேருந்து பிஜேபிக்கு மாற்றினா மக்கள் சந்தேகிக்க மாட்டார்கள். அதை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் நகர்கிறது. நான் ரொம்ப முக்கியமான கேள்வி சொல்ல, இது நடக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் டெல்லி செல்கிறார். பிரதமர் மோடியை சந்திக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியை சந்திக்கல, சோனியா காந்தியை சந்திக்கல, வந்துடுறாரு. அமித்ஷாவையும் அமித்ஷா இவரை சந்திக்கல. 2 வித்தியாசம் இருக்கு. அமித்ஷா இவரை சந்திக்கல, வந்துடுறாரு. இதுக்கிடையில பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு. அமலாக்கத்துறையினுடைய சோதனையை திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டிக்கிறார். ஆனால் விஜய் இந்த நிமிடம் வரை கண்டிக்கவில்லை. இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அதுக்காக நான் நினைவுபடுத்திட்டு வரேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வெளியிலிருந்து தான் ஆதரவுன்னு சொல்கிறாங்க. வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிகள் தாவேகா அரசு, ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய முடிவுகளுக்கு, மாநில சுயாட்சிக்கு எதிராக அல்லது வேறு ஏதேனும் முக்கியமான மாநிலம் சார்ந்த நலனுக்கு எதிராக முடிவெடுக்குமே என்று சொன்னால் அன்றைக்கு இடதுசாரிகள் வலிமையாக கடுமையாக எதிர்ப்பார்கள். அவங்க ஆதரவை திரும்ப பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படி ஒருவேளை ஆதரவை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த அரசு ஆட்டங்காணும். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ காங்கிரஸ் அதை செய்யாதா அப்படின்னா காங்கிரஸ் செய்யாது. ஏன்னா மாநில நலன் சார்ந்த விவகாரங்களில், மாநில உரிமை, மாநில சுயாட்சி போன்றவற்றில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாரிய வேறுபாடு கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்போ காங்கிரஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பாஜகவுக்கு தான் நினைக்கக்கூடிய சிலவற்றை தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும். அப்போ அதுக்கு தாவேக்காவுடைய ஆதரவு தேவை. இப்போ தாவேக்கா என்ன சொல்லுது, இப்போ சார் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் தயார் சார், ஆனால் இவங்கெல்லாம் விடமாட்டாங்க சார், எனக்கு இன்னொரு 5 பேர் தேவை சார். சரி, நான் இங்கேருந்து 5 பேர் அனுப்புகிறேன். ஏன்னா அதுதான் யார், இந்த ஒரு படத்தில் சொல்கிறார், அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா அப்படின்னு ஆட்டோலேருந்து ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஆட்டோவை வந்து இப்போ யார் தான் வச்சுருக்கிறா, பாஜக தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது இந்த அதிமுகங்கிற ஆட்டோவை. அப்போ அதிமுக என்ன 5 பேர் அங்கே அனுப்பு, இப்போ 5 பேர் அங்கே போயிடுவாங்க. இடைத்தேர்தலில் இந்த 5 பேர் வெற்றி பெற்று விசில் சின்னத்தில் நின்று தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்களாகவே ஆகிவிட்டார்கள்னு வைங்க. இன்னும் கூட 5 பேர் வரலாங்கிறாங்க. ஆயிட்டாங்கன்னா இப்போ தாவேக்காவுக்கு யாருடைய ஆதரவு தேவையில்லை, இடதுசாரிகளின் ஆதரவு தேவையில்லை. அந்த நாளும் தேவையில்லை. இடதுசாரிகளின் ஆதரவு தேவையில்லாத சூழல் உருவாகிவிட்டால் எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் ஒன்றிய அரசினுடைய மாநில நலன் சார்ந்த இதற்கு முன்பு இருந்த அரசு செய்தவற்றிற்கு எதிரான எல்லாவற்றிற்கும் இவங்க வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும். விசிகா வந்து ஒரு இடதுசாரிகளை போல செயல்பட மாட்டாங்க.
பிசிக்கு அமைச்சரவைக்குள்ள இடம் பெற்றுட்டாங்கல்ல, பிசிக்கு அமைச்சரவைக்குள்ள போயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. அதை எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களே தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நாங்க கடைசி வரைக்கும் இந்த அரசுக்கு ஆதரவு வாபஸ் வாங்க மாட்டோம், நீங்க நம்பலாம், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்ன செய்ய போறது இல்ல, அவர் இடித்துரைப்பார், சுட்டி காட்டுவார், இடித்துரைப்பார், சுட்டி காட்டுவார். ஆனால் ஆதரவை திரும்ப பெறுவாரா? அந்த இடத்துல கொஸ்டின் இருக்கு. ஆனால் இடதுசாரிகள் ஆதரவை திரும்ப பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை. அதுல இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடதுசாரிகளுக்கு இன்றைக்கு காங்கிரசும் பிரதான எதிரி, பாஜகவும் பிரதான எதிரி. ஆனால் விசிகாவிற்கு பாஜக பிரதான எதிரியாக இருக்கலாம், காங்கிரஸ் பிரதான எதிரியான்னு கேட்டா இல்லை. ஆனால் இடதுசாரிகளுக்கு காங்கிரஸ் பிரதான எதிரி. ஏன்னா பினராயி விஜயன் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைபவர் ராகுல் காந்தின்ட்டார். ராகுல் காந்தி தான் இன்னும் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்தலையான்னு கேட்டாருங்கிறாரு. அப்ப அவர் பாஜகவையும் காங்கிரஸையும் ஒன்னா தான் பார்க்குறாரு. ஸோ காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றாகி விட்டார்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆமான்னு தோணுது. ஏதோ திமுக கூட்டணி முடிச்சதுனால நான் சொல்லலை, எப்படின்னு சொல்கிறேன். காங்கிரஸ் பாஜக இருவரும் ஒரு விடயத்தில் ஒருமித்த கருத்துடையவர்கள். என்ன விடயத்தில் அப்படின்னா, மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் இருக்கக்கூடாது, மாநிலம் சார்ந்து பிராந்தியம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடாது என்பதில் இருவருக்கும் ஒருமித்த கருத்து உண்டு. மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி, மேற்கு வங்கம் வங்கமொழி பெங்காலிஸ் அப்படி பேசினவங்க, அவங்கள வீழ்த்தியாச்சு. மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா மராட்டியர்கள் என்று பேசிய சிவசேனாவை முடிச்சாச்சு. பீகாரில் பீகார் போஜ்புரி என்று பேசிய லாலு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் வீழ்த்தியாச்சு. தெலுங்கானாவில் தெலுங்கு என்று பேசிய சந்திரசேகர் ராவை வீழ்த்தியாச்சு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் திராவிடம் என்று பேசிய திமுகவை தோற்கடிக்க செஞ்சாச்சு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் முதலாளித்துவத்தை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சியில் இல்லை. ஆரியத்தை எதிர்த்த திராவிடம் என்ற சித்தாந்தம், திராவிடம் என்ற வார்த்தை உடைய ஒரு கட்சி அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லாத ஒரு சூழல். திராவிடங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அதனாலதான் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இல்லை, தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட இல்லை. அப்ப இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆரிய பார்ப்பனிய சதி ஒன்று, திட்டமிட்ட சதி ரொம்ப தெளிவா நகர்கிறது. நேரடியாக அது பாஜகவை திராவிடத்திற்கு மாற்றாக முன்வைத்து தமிழ்நாட்டில் காலூன்றுவது கடினம். எனவே இடைக்கால ஒரு நிவாரணம் போல, அவர்களுக்கு நிவாரணம், நமக்கு தலைவலி, ஒரு இடைக்கால ஏற்பாடாக அவர்கள் தாவேகாவை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப நீங்களும் தென் மாவட்டம், உங்களுக்கு இந்த திருவிழாக்களில் தெரியும், அந்த கீழே படம் வச்சிருப்பாங்க, ஜெமினி கணேசன், சரோஜா தேவி இதெல்லாம் இருக்கும். இந்த கட்டை உருட்டுவாங்க தெரியுமா, இந்த உள்ள போட்டு இதில் போட்டு கடன்னு உருட்டி அப்படி கவுத்துவாங்க, அதில் நம்பர் விழும், இல்லை காசு வச்சு ஆடுவாங்க. முதல்ல கொஞ்சம் நேரம் உங்களுக்கு காசு வரும், ஒரு கட்டத்தில் மொத்தமாக அவன் எப்படி உருட்டுவானோ கரெக்டாக அவனுக்கு தெரியும் எப்படி உருட்டுனா விழும்னு, அது மாதிரி உருட்டுவான், அவ்வளோ காசு அவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி இந்த தேர்தலில் உருட்டி இருக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு டவுட். ஏன்னா விசில் அலைன்னாங்க, இந்த விசில் அலை ஏன் புதுச்சேரியில் அடிக்கலை? புதுச்சேரியில் விஜய்க்கு ரசிகர்களே இல்லையா? இல்லை. புதுச்சேரியில் மட்டும் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியல, ஏன் ஒரு தொகுதி 2 தொகுதியோடு நின்றுட்டீங்க? ஏன்னா புதுச்சேரியில் நடப்பது பாஜக கூட்டணி அரசு. அப்போ புதுச்சேரி அங்கே வாலாட்ட முடியாது இல்லை. நீங்கள் உருட்டுனது அப்படி உருட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், நான் உருட்டுன்னு சொன்னது இவிஎம் நான் டவுட் பண்ணுறேன். நீங்கள் எங்கே வர்றீங்கன்னா ஓகே சரி, இந்த அலை ஏன் தாவேகாவிற்கு தனிப்பெரும்பான்மை வராமல் போச்சு? 120 வந்திருந்தாலும் இந்த குழப்பம் இல்லையே. இல்லை. அப்போ நீங்கள் உருட்டின டிசைனை எப்படி உருட்டிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? புதுச்சேரியை விட்டுருப்பா, அது நம்ம அரசு, ஓகே, அவருக்கு ஃபுல்லாகவும் கொடுத்துடாதப்பா, நம்ம கையை மீறி போயிடுவார், 107ன்னு கரெக்டாக நிப்பாட்டு. 107ன்னு நிப்பாட்டினா இன்னும் எவ்வளோ தேவை? 12 தேவை, 11 தேவையா? சரி, இந்த காங்கிரஸுக்கு ஒரு 5 கொடுது, ஐஎம்எல் 2, பிசிகே 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, முதல்ல திமுக கூட்டணியோட முதல்ல கரெக்டாக இந்த நம்பர் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த நம்பர் போனால் தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். அதிமுக எப்போ வரைக்கும் ஆதரவு கொடுக்கல தெரியுமா? திமுக கூட்டணியை உடைத்து திமுக கூட்டணி கட்சிகள் போகிற வரை அதிமுக வாயே திறக்கல. ஏன்னா டெல்லியிலேருந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க, வாய் திறக்கக்கூடாது, வெயிட் பண்ணு, நான் முதல்ல அவனை முடிச்சுட்டு வரேன், அந்த கூட்டணி உடச்சிட்டு வரேன். இப்போ இந்த கூட்டணி உடஞ்சாச்சு, இந்த கூட்டணி உடஞ்சிடுச்சு, ரைட். இப்போ அதிமுகவை காலி பண்ணுங்கிறது பாஜகவுடைய நீண்ட கால திட்டம். நம்மளே பல பேட்டியில் பேசியிருக்கோம். நான் இந்த வார்த்தையை பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அஇஅதிமுகவை தின்று செரித்து கபலீகரம் செய்து பாஜக தன்னை வளர்த்து கொள்ள நினைக்கிறதுன்னு சொன்னேன். அது ஆரம்பிச்சிட்டாங்களா? 2026க்கு அப்புறம் அதிமுகங்கிற கட்சி இருக்குமான்னு சொன்னேன், பல பேட்டிகளில் சொன்னேன். நடந்துடுச்சா? அவருடைய இலக்கு 2026க்கு பிறகு அஇஅதிமுக என்ற இயக்கம் இருக்கக்கூடாது,
2031க்கு பிறகு திராவிடம் என்ற சித்தாந்தமே இருக்கக்கூடாது என்பது அவருடைய இலக்கு. இதை நீங்கள் நான் பாருங்க, திமுக ஆரியத்தை எதிர்க்கிறது, எல்லோரும் வாருங்கள் சண்டை போடுங்கன்னா யாரும் வரமாட்டான். அவனுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை முன்னிறுத்தி, அவர் பாரு எவ்வளோ ஸ்டைலாக சிரிக்கிறாரு, அவர் தாடியை பாரு, அவர் கோட்டை பாரு, அவர் நடையை பாரு, அவர் உட்காந்துருக்க ஸ்டைலை பாருனீங்கன்னா அங்கே 10 வயசு பிள்ளை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதையும் இவன் மறந்துடுறான், நடக்கிற கொள்ளையும் மறந்துடுறான். டாஸ்மாகை மூடிட்டோங்கிற பேரில் தனியார் பார்களை திறக்கிறாங்க, அதையும் மறந்துடுறான். எல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணன் எப்படி உட்கார்ந்துருக்காரு, அண்ணன் எப்படி சிரிக்கிறாருங்கிற இடத்துக்கு தமிழ் சமூகம் நகர்ந்து விட்டது என்று சொன்னால் இது பெரியாரின் பூமியா? இது பாரதிதாசனும் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் ஆகப்பெரிய அறிவு ஜீவிகளும் வளர்த்தெடுத்த ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் இயக்கம் இளைஞர்கள் எங்கே போய் நிற்கிறாங்க சார்? அவனுக்கு அவன் எம்எல்ஏ யாருனே தெரியல சார். நேற்று ஒரு அம்மா போகிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவள்ளூரில். ஏமா எம்எல்ஏட்ட சொல்லிட்டானே, எங்கள் எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. நீங்கள் காமெடியாக சொன்னாங்க, உண்மையாக காமெடியானு கூட தெரியல. ஏதோ இடத்துல மக்கள்லாம் திரண்டு போய் தாவேக்கா எம்எல்ஏ போய் போராட்டம் பண்ணி அவரை வர சொல்லியிருக்காங்க, வாங்க வெளியிலன்னு. எம்எல்ஏ வேகமாக வெளியில் வந்து என்னங்க வேணும், எம்எல்ஏவை பார்க்கணும், எம்எல்ஏ வீட்டில் போயிட்டு அப்புறம் வாங்க சரியான்ட்டு வந்துட்டானே எல்லாரும். ஏன்னா இவனுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியல, சொன்னதே எம்எல்ஏ தான் ஒரு காமெடி வந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் நீங்கள் தமிழ்நாடு அரசு இருக்கு. அப்போது இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு, நீங்கள் என்ன சொன்னீங்க, தூய சக்தின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுகலேருந்து இந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போகிறாங்கல்ல, இவங்க யார் பேர்லையும் ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? இந்த அதிமுக ஊழல் கட்சி இல்லையா இன்னைக்கு? இந்த அதிமுக நீங்கள் சேர்ந்துக்கலாமா? அது தமிழ்நாட்டின் வாஷிங் மிஷின் டிவிக்கு அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போது இது மிக மோசமான ஒரு காலகட்டத்திற்குள் தமிழ்நாடு. ரொம்ப வருத்தம் என்னென்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து சட்டப்பேரவையில் நீங்கள் முதல்ல தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி கடந்த திமுக ஆட்சியில் சொன்னபோது மிக உறுதியாக அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை மறுக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் ஸ்ட்ராங்காக நின்னார். அது மாநில உரிமை, மாநில சுயாட்சி, அதனுடைய ஒரு அங்கம். நீங்கள் நேற்று கொண்டு போய் அதை பிரதமர்கிட்ட கேட்குறீங்களே, அது தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? அது பிரதமருக்கு அதில் என்ன சார் ரோல் இருக்குது? தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல படிக்கிறோம் சார் நீங்கள் மெட்ரோவை கேட்டீங்க, ரைட்டு. மீனவர்கள் விடுதலை செய்ய சொல்லி கேட்டீங்க, அதெல்லாம் ரைட். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி தாங்கன்னு கேட்டதெல்லாம் ரைட், அதெல்லாம் பிரதமர்கிட்ட தான் கேட்கணும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறத போய் ஏன் பிரதமர்கிட்ட கேட்குறீங்க? அப்போது நீங்கள் என்ன? அப்போது இது ஒரு மோசமான இருண்ட காலகட்டத்திற்குள் தமிழகம் செல்கிறதோ, தமிழ்நாடு செல்கிறதோ என்ற அச்ச உணர்வை இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், தாவேகா எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அலசல் பூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.